டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க ஹசீனா மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 4th ஸ்டாண்டர்ட் ஹிந்தி சாப்டர் 4 பாப்பா ஜப் பச்சே தே. இந்த லெசனை எழுதுனது வந்து அலெக்சாண்டர் ரஸ்கின். இவர் வந்து ஒரு ரஷ்யன் ஆத்தர். இந்த லெசன் வந்து இவருடைய ஆட்டோபயோகிராஃபி, அதாவது இவருடைய ரியல் லைஃப்ல நடந்த விஷயத்தை தான் லெசனா வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்களுடைய அதாவது அலெக்சாண்டர் ரஸ்கினுடைய அப்பா வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அவங்க கிட்ட அலெக்சாண்டர் ரஸ்கினுடைய அப்பா கிட்ட எல்லா ரிலேட்டிவ்ஸும் கேட்பாங்கல்ல, நீ பெரியவனாகி என்ன ஆக போற, நீ பெரியவனாகி என்ன ஆக போற அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அப்படி இவங்களுடைய அப்பா கிட்டையும் கேக்குறாங்க. கேட்கும்போது ஒவ்வொரு தடவையும் அவங்க அப்பா வந்து டிஃப்ரெண்டான ஆன்சரை வந்து கொடுப்பாரு. ஒரு தடவையும் ஒரு ஆன்சர் கொடுப்பாரு. இது வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் கேக்குறதுதான். சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா, அம்மா நீ படிச்சு பெரியவனாகி என்னம்மா ஆக போற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இவங்க அப்பா கிட்டையும் கேட்கும்போது இவர் வந்து என்ன செய்வாராம், இவங்களோட அப்பா வந்து டிஃப்ரெண்டான ஆன்சர் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொன்னு கொடுப்பாரு. தொடக்கத்துல வந்து அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னா, சவுக்கிதார் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. சவுக்கிதார் அப்படின்னா என்னன்னா வாட்ச்மேன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்ப கேட்பாங்கல்ல, வாட்ச்மேன் ஆகணுமா, ஏன் வாட்ச்மேன் ஆகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதுக்கு ஒரு ஆன்சர் வச்சிருந்தாரு. என்ன ஆன்சர்னா, வாட்ச்மேன் அப்படிங்கிறவங்க நைட்டு ஃபுல்லா முழிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல யாருமே தெருவுல இருக்க மாட்டாங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நான் என்ன செய்யலாம், நல்லா சத்தம் போடலாம், நல்லா வந்து விளையாடலாம், நல்லா கத்தலாம், நல்லா ஃபன் பண்ணலாம். யாரும் என்ன வந்து என்ன செய்ய மாட்டாங்க, நீ ஃபன் பண்ணாத கத்தாத அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சோ நான் வந்து சவுக்கிதார் ஆகணும், வாட்ச்மேன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறத மொத தடவை கேட்கும் போது சொல்லிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்ன ஆசைப்படுறாருன்னா, ஐஸ்கிரீம் வாலா. ஐஸ்கிரீம் வாலா ஆயிட்டா என்ன, எதுக்கு ஐஸ்கிரீம் வாலா ஆகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கும் ஒரு ஆன்சர் வச்சிருந்தாரு. நான் ஐஸ்கிரீம் வாலா ஆயிட்டேன்னா ஒரு ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்டுக்குவேன். ஐஸ்கிரீமை விற்க போகும்போது ஒரு ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்டுக்குவேன். அதே மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கும் நான் ஐஸ்கிரீம் கொடுப்பேன். ஏன்னா ஐஸ்கிரீம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் பேசாம ஐஸ்கிரீம் வாலாவே ஆயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறாரு, சவுக்கிதார். செகண்ட் ஐஸ்கிரீம் வாலா. ஓகே, அதுக்கடுத்து இந்த கொஸ்டின் வரும். ஃபர்ஸ்ட் சவுக்கிதார், செகண்ட் வந்து ஐஸ்கிரீம் வாலா. मैं एक आइसक्रीम बेचूंगा तो एक खुद खाऊंगा. ஒரு ஐஸ்கிரீம் வித்துட்டாலும் கூட ஒரு 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 சில ஐஸ்கிரீம் விற்பேன், ஒரு சில ஐஸ்கிரீம் வந்து நானே சாப்பிட்டுக்குவேன். அப்புறம் சின்ன பிள்ளைங்க கேட்டா கண்டிப்பா கொடுப்பேன். அதுவும் எப்படி கொடுப்பேன், முஃப்துனா ஃப்ரீ. சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரீயா கொடுப்பேன். முஃப்துமே ஐஸ்கிரீம் தியா கருங்கா. இந்த ஐஸ்கிரீம் பேச்னே வாலான்னு இவர் சொன்னதை கேட்டு அவங்க வீட்டுல ஒரே ஆச்சரியம். இவன் அன்னைக்கெல்லாம் வாட்ச்மேன் சொல்லிட்டு இருந்தான், இப்ப வந்து ஐஸ்கிரீம் பேச்னே வாலான்னு சொல்றான் அப்படின்னு அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. ஹைராணி ஹுய், அவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். அதே நேரம் அவர் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயமும் வந்து கேட்கும் போது அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கு, ரொம்ப ஃபன்னா தெரியுது. சின்ன பிள்ளை தானே, அதனாலதான் அப்படி சொல்றான் அப்படின்னு. அதுக்கப்புறம் இது முடிஞ்ச பிறகு ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க. ஏதோ ஒரு விஷயமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஃபேமிலியோட போகும்போது அங்க ஒருத்தர் வந்து, அங்க ரயில்வே லேபர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ரயில்வே லேபர்ஸ பார்த்துட்டு இவருக்கு வந்து சண்டிங் கர்னேவாலா ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. சண்டிங் கர்னேவாலா, சண்டிங்னா என்னன்னா, இந்த ட்ரெயின் வந்து ஒரு டிராவல் முடிச்சுட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கும். அடுத்த டிராவலுக்கு அந்த ட்ரெயின் ரெடி ஆகும்போது அந்த ட்ரெயினுடைய சர்வீஸ் கரெக்டா இருக்கா, வாட்டர் சர்வீஸ் இருக்கா, அதே மாதிரி ஃபேனு லைட்டு எல்லாமே நல்லா இருக்கா அப்படிங்கிறத, கரெக்டா ஒர்க் ஆகுதா, ரிப்பேர் இல்லாம இருக்காங்கிறத செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்ஜின்லாம் கரெக்டா வந்து மூவ் ஆகுதா அப்படிங்கிறத எல்லாத்தையும் செக் பண்ணி அந்த ட்ரெயினை அடுத்த டிராவலுக்கு ரெடி பண்ணுவாங்க. அந்த அடுத்த டிராவலுக்கு அந்த ட்ரெயினை ரெடி பண்றாங்கல்ல, அவங்களதான் சண்டிங் கர்னேவாலா. அப்போ அந்த டிராவலுக்கு அந்த ட்ரெயினை ரெடி பண்ணக்கூடிய அந்த விஷயத்துக்கு பேர் என்ன, சண்டிங். जब रेलगाड़ी अपनी यात्रा पूरी कर लेती है, யாத்ரானா டிராவல்,
ஒரு ட்ரெயின் வந்து ஒரு டிராவல் பண்ணிட்டு வந்துருச்சு அப்படின்னா அடுத்த டிராவலுக்கு அந்த ட்ரெயினை நம்ம என்ன செய்யணும், ரெடி பண்ணணும். जब रेलगाड़ी अपनी यात्रा पूरी कर लेती है तो उसे अगली यात्रा के लिए तैयार करना होता है. அடுத்த டிராவலுக்கு அந்த ட்ரெயினை வந்து ரெடி பண்ணி வைக்கணும், பெர்ஃபெக்டா வைக்கணும். அதுல எல்லாமே சேரும். அதாவது சாஃப் சஃபாய், கிளீனிங் கரெக்டா இருக்கணும், வாட்டர் சர்வீஸ் கரெக்டா இருக்கணும், இன்ஜின் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும், இன்ஜின் மூவ்மெண்ட் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும், ஈந்தன் பானி, ஈந்தன்னா ஃபுயில், அதாவது அதுக்கு போட வேண்டிய பெட்ரோல் டீசல் அதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும், வாட்டர் வந்து ஃபுல் ஆகி இருக்கான்னு பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். ஏன்னா அந்த ட்ரெயின் வந்து அடுத்து 3 நாளோ 4 நாளோ கழிச்சுதான் ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஆகும். அந்த நேரம் ஒவ்வொரு தடவையும் அந்த ட்ரெயின் என்ன செய்ய முடியாது, செக் பண்ண முடியாது. ஸோ கரெக்டா எல்லாத்தையும் செக் பண்ணி அனுப்பணும். இந்த வேலையை பாக்குறவங்களதான் சண்டிங் கர்னேவாலான்னு சொல்றாங்க. இந்த வேலையத்தான் சண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவருக்கு இதை கேட்டதுமே ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் பேசாம சண்டிங் கர்னேவாலாவே ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இத சொல்லிட்டு இருந்தவரு முதல்ல என்ன சொன்னாரு, சௌக்கிதார். செகண்ட் என்ன சொன்னாரு, ஐஸ்கிரீம் பேஷ்னேவாலா. இப்ப தேர்ட் என்ன சொல்லியிருக்காரு, சண்டிங் கர்னேவாலா. அப்ப ரிலேஷன்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, என்னப்பா நீ முதல்ல சௌக்கிதார் சொல்லிட்டு இருந்த, அப்புறம் ஐஸ்கிரீம் விக்கிறவன்னு சொன்ன, இப்ப சண்டிங் கர்னேவாலான்னு சொல்ற, என்னப்பா நீ? இல்ல இல்ல, நீங்க இப்படி என்ன வந்து கேட்டுட்டே இருந்தீங்கன்னா, என்ன கேட்டு என்ன கிண்டல் வேற பண்றீங்க. இப்படி நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நான் வந்து 3 வேலையுமே பார்க்க ஆரம்பிச்சிருவேன். என்ன வேலை, சண்டிங் கர்னேவாலா, ஐஸ்கிரீம் பேச்னேவாலா, அவுர் சௌக்கிதார். 3 வேலை. எப்படிமா நீ இவ்வளவு வேலையும் செய்வ? நான் வந்து என்னுடைய ஐஸ்கிரீம் வண்டி இருக்குல்ல, டேலானா ஐஸ்கிரீம் வண்டி, அந்த வண்டியை கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல நிப்பாட்டிடுவேன். நிப்பாட்டிட்டு சண்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் அங்கேயே வித்துருவேன். மறுபடியும் ஐஸ்கிரீமை வித்துட்டு மறுபடியும் சண்டிங் வேலையை பார்ப்பேன். நைட்டு டைம் எதுக்கு சும்மா இருக்கணும்னு சொல்லி நான் வாட்ச்மேன் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. இது இவர் வேறு சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்படி சொல்றதுனால கேக்குறவங்க வந்து சரி சின்ன பிள்ளை அதனால இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஒரு தடவை இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம இந்த வேலை எல்லாம் நமக்கு வேண்டாம், நம்ம பேசாம வந்து நாயா மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாய் கூட உட்கார்ந்து நாய் என்னென்ன வேலை எல்லாம் செய்வோம், குறைக்கிறது, தலையை சொறிகிறது, அப்புறம் ஓடுறது, வைக்கிறது, இதெல்லாம் வந்து லேர்ன் பண்றாரு. அப்போ ஒருத்தங்க பார்த்துட்டு, ஒரு ஆர்மி ஆபீசர், அவர் யாருன்னே தெரியாது, அந்த ஆர்மி ஆபீசர் வந்து பாக்குறாரு, இவர் என்ன இப்படி நாய்கிட்ட உட்கார்ந்து நாயை மாதிரியே நாயுடைய எல்லா ஹேபிட்டையும் ஆக்ஷனையும் லேர்ன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி என்னன்னா, இவரோட அப்பா வந்து சௌக்கிதார் சொன்னாரு, ஐஸ்கிரீம் பேச்னேவாலா, அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, சண்டிங் கர்னேவாலா. இது மட்டும் அவர் சொல்லல, இன்னும் நிறைய சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, வாயுயான் சாலக், அதாவது அபிநேதா, ஜஹாஜி, சர்வாஹா,